சென்னை கண்ணகி நகர் பகுதியில் வசித்து வருபவர்கள் ஆரோக்கியதாஸ், நிஷாந்தி தம்பதி. இவர்களுக்கு கடந்த 45 நாட்களுக்கு முன்பு ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. குழந்தையை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வந்துள்ளனர். புதன்கிழமை அன்று ஆரோக்கியதாஸ் வீட்டுக்கு வந்த பெண் ஒருவர் அரசு சார்பில் கைக்குழந்தைக்கு நிதி திட்டங்கள் உள்ளதாகவும் தன்னோடு வந்தால் வாங்கித் தருவதாகவும் கூறியுள்ளார். இதனை நிஷாந்தி நம்பிய நிலையில் தாயையும் குழந்தையையும் ஆட்டோவில் வைத்து அந்த பெண் தியாகராய நகருக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு வைத்து குழந்தைக்கு பால் பாக்கெட், பிஸ்கட் வாங்கி வரச் சொல்லி நிஷாந்தியை அந்த பெண் அனுப்பியுள்ளார். கடைக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது கைக்குழந்தையுடன் அந்த பெண் அங்கிருந்து எஸ்கேப் ஆகியுள்ளார். பல இடங்களில் தேடியும் அவர் கிடைக்காததால் குழந்தையை துளைத்த சோகத்தில் கண்ணகி நகருக்கு திரும்பிய நிஷாந்தி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த கண்ணகி நகர் போலீசார் ஆய்வாளர் தயாள் தலைமையில் தனிப்படை அமைத்து குழந்தையை ஆட்டோவில் அழைத்துச் சென்ற வழியெங்கும் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு ஆய்வு செய்து வருகின்றனர். நலத்திட்ட உதவி பெற்றுத் தருவதாக கூறி பிறந்து 45 நாட்களே ஆன ஆண் குழந்தையை கடத்திச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.